இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளின் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்க கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற அவருடைய சுத்த கிருபைக்காக, அவருடைய சுத்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென் அல்லேலூயா. நன்றி இயேசப்பா. இப்பொழுதும் கூட இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த செய்தியின் மூலமாய் அநேக தாய்மார்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்று கர்த்தர் கொடுக்கிற அந்த கற்பத்தின் கனியை பெற்று மிகவும் மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அவருடைய தயவிற்காக நன்றி இயேசப்பா. நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்தலாமா? நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட பல குடும்பங்கள்ல பாவ கட்டுகளின் நிமித்தமாய், சாப கட்டுகளின் நிமித்தமாய் நிம்மதியை இழந்து தவிக்கிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். மூதாதையர் செய்த பாவமாய் இருக்கலாம், அல்லது பெற்றோர் செய்த பாவமாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்த பாவமாய் இருக்கலாம். இந்த பாவ கட்டுக்களில் இருந்து உங்களுடைய எதிரிகள், உங்களுக்கு எதிரானவர்கள், உங்களுக்கு விரோதமாய் போடுகிற சாப கட்டுக்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற ஜனங்களுக்கு அந்த பாவ சாப கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறும்படி ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை கர்த்தருடைய மகள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த பாவ சாப கட்டுக்களில் இருந்து விடுதலை பெறுவது எப்படி என்ற செய்தியின் மூலமாய் அநேக அற்புதங்கள் கர்த்தருடைய சுத்த கிருபையினால, இரக்கத்தினால நடந்து கொண்டிருக்கிற அவருடைய தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்த இந்த செய்தியை கேட்டு அதன்படி நடந்து அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பாவ சாப கட்டுக்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் கூட பாவ சாப கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறணும்னா கர்த்தர் கொடுத்த அந்த செய்தி, பாவ சாப கட்டுக்களில் இருந்து விடுதலை பெறுவது எப்படி என்ற அந்த செய்தியை அதன் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற செய்தியின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு அருமையான பாடல், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி சிலுவையில் தொங்குகிற கல்வாரி நாயகனின் ஆணி கடாப்பட்ட கரங்களில் இருந்து, ஆணி கடாப்பட்ட கால்களில் இருந்து, சிரசில் இருந்து விழாவி நின்று வழிந்தோடி அந்த இரத்தத்தை நம் சிந்தையில் கொண்டு வந்து ஒருமனப்பட்டு பக்தி வைராக்கியத்தோடு என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்,
பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தத்தை மகிமைப்படுத்தி ஒருமனப்பட்டு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காக, நம்முடைய மீறல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கர்த்தருடைய சரீரத்தில் உள்ள அத்தனை சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தின தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய இரத்தம் பல வழிகளில் நம்மை பாதுகாக்கிறதல்லவா? அதை அறிந்து உணர்ந்து ஒருமனப்பட்டு கண்களை மூடி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எங்களுக்காக உடைய விலையேற பெற்ற ரத்தம் அனைத்தையும் சிந்தி எங்களை உடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்த எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய வருகைக்கு உடைய அன்பு பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணுவதற்காக பரலோகத்திலிருந்து நீர் அருமையாய் முத்துக்களை கோர்ப்பது போல கொடுக்கிற ஜீவ வார்த்தைகளை உடைய மகளுக்கு நீர் கொடுத்து கொண்டிருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இதோ நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் வேதத்தின் ரகசியங்களை உடைய அன்பு பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து வாழ வாயோடு வாயாய் இருந்து நீங்க பேசுங்க தகப்பனே, என்னையும் மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஏசப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்மை அறியாமல் பாவத்திலே உழன்று கொண்டு இனி காலம் செல்லாது என்று அறிந்து உணராமல் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், இன்று பாவம் செய்தால் என்ன, நாளைக்கு கர்த்தர் நம்மை மன்னிப்பார், அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று சுகபோகமாய் ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையை அறிந்து உணர்ந்து திருந்தி வாழ, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளை
வாழ்கிற நாட்கள் ஜீவிக்க கர்த்தர் நீங்க கிருபை அளித்திருளுங்க தகப்பனே. உடைய வார்த்தை என்னும் மன்னாவால் அநேக ஆத்துமாக்கள் உடைய மந்தையில் வந்து சேரும்படியாய் கர்த்தர் நீர் உடைய மகளை அது கரங்களில் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. செய்தி கொடுக்க போகிற உடைய அன்பு மகளை சுற்றி உடைய பிரகாசிக்கும் வெளிச்சம் இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அது மகளை சுற்றியுள்ள சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு கர்த்தரே வாயோடு வாயாய் இருந்து பேச வைக்கிறமுடைய தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நன்றி ஏசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட நாம் சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? வேதத்தை எடுத்து 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை என்னோட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, கர்த்தர் அருவருக்கிற பாவங்களை செய்திருந்தாலும் சரி, அப்படி பாவங்களை செய்ததின் நிமித்தமாய் இந்த உலகத்தார் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிடலாம். உங்களுக்கு ஒரு உதவி கூட செய்யாமல் இருக்கலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாய், உங்கள் மேல் தயவு இரக்கம் பாராட்டும்படியாய் உங்களை நோக்கி ஒரு தயவுள்ள கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம். அந்த கரத்திலிருந்து வழிந்தோடி வருகிற இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். உங்கள் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். உங்கள் பாவங்களை நீங்க அறிக்கையிட்டால் போதும். முழங்கால் படியிட்டு மற்றவர்கள் சொல்வதற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தின கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் வேளையில அந்த விலை மதிப்பில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும், நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இந்த வல்லமை கர்த்தருடைய இரத்தத்திற்கு மாத்திரமே உண்டு. யாராலும் இதை செய்ய முடியாது. எந்த மனிதனாலும் இரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களை கழுவி மீட்டெடுக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், விலையேற பெற்ற விலை மதிப்பில்லாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்முடைய என்று சொல்லும் பொழுதே நமக்கு பெருமையாக சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா? ஏன்னா நம்ம இயேசுப்பாவுடைய சொந்த பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இப்போ ஒரு மனிதனுடைய உடல்ல முக்கியமான ஒன்று இந்த இரத்தம். இந்த இரத்தம் எந்த மனிதனுடைய உடலிலும் ஓடலைன்னா அவர்கள் மரிப்பது நிச்சயம். ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறோம், ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ரொம்ப சீரியஸான நிலைமையில பேஷண்ட்ஸை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு வருவாங்க. அவருடைய ரத்தம் அதிகமாய் சிந்தி இருக்கிறதுனால அவர்கள் ஜீவனுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டில் அட்மிட் ஆகியிருப்பாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட நேரங்களில் அவர்கள் ஜீவனை மீட்டெடுப்பதற்கு தேவையான ஒன்று இரத்தம். அந்த நேரங்களில் அந்த மரித்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. அவர்கள் அன்கான்ஷியஸாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவருடைய உறவினர்கள், அவர்களுக்கு பிரியமானவர்கள், அவர்களுக்கு தேவைப்படுகிற இரத்தத்திற்காக அலைந்து திரிகிற அவல நிலையை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? எங்கே போவது, என்ன செய்வது, இரத்தத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல். பல சகோதர சகோதரிகள் தாமாக முன்வந்து பிளட்டை டொனேட் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பிளட்டை விலைக்கு வாங்குவதற்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஏராளம்.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பரவாயில்லை, அருமையாய் பார்க்கிறார்கள், கர்த்தர் நல்லவர். சில இடங்கள்ல எப்படியாவது எங்களுக்கு பிரியமானவர்கள் பிழைத்துக் கொள்ள வேண்டுமே என்று எவ்வளவு விலை கொடுத்தாவது அந்த இரத்தத்தை வாங்கி அந்த இரத்தத்தை செலுத்தினால்தான் பிழைப்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில காத்திருக்கிற ஜனங்கள் ஏராளம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ரத்தம் கிடைத்தாலும் கூட ஜீவனை கொடுப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இப்படிதான் ஒரு முறை ஒரு வயதான தகப்பனாரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தார்கள். அந்த தகப்பனார் ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்ததுனால அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. ஆனாலும் கூட டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க, அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துவிட்டு அவருக்கு ரத்தம் செலுத்தினால் நல்லது, ரத்தம் செலுத்தினால் உடனே பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த தகப்பனாருடைய மகள் இரத்தத்தை கொடுப்பதற்கு பிரியமாய் இருந்தாலும் கூட அவர்களுடைய குடும்பத்தினரை நினைத்து அந்த மகள் இரத்தத்தை கொடுக்க முன்வரவில்லை. அந்த தகப்பனார் ஆசையாய் அருமையாய் வளர்த்த மகன் அந்த ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைகளோடு வந்திருந்த வேளையில ரத்தம் தேவைப்படுகிறது என்று அறிந்து என்ன குரூப் என்று அந்த மகன் கேட்ட வேளையில பி பாசிட்டிவ் சொல்லி டாக்டர்ஸ் சொல்றாங்க, நர்ஸ் சொல்றாங்க. அதே ரத்தம் தான் அந்த மகனுடைய உடலில் ஓடுகிறது. ஆனாலும் கூட அந்த மகனுக்கு தன்னை பாசமாய் வளர்த்த அந்த தகப்பனுக்காக இரத்தத்தை கொடுக்க மனது வரவில்லை. அந்த சூழ்நிலையில அந்த தகப்பனாருடைய பேரன் என்ன செய்கிறான், அவன் வந்து அந்த தகப்பனுடைய மகனிடம் சொல்கிறான், அப்பா எனக்கும் பி பாசிட்டிவ் தான், என்னுடைய இரத்தத்தை தாத்தாக்கு செலுத்தினால் நல்லதே, எப்படியாவது செலுத்தி தாத்தாக்கு ஜீவன் வரும்படி நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி தன் தகப்பனாரிடம் மன்றாடுகிறான். ஆனால் இந்த மகனுக்கோ தன்னுடைய மகன் இரத்தத்தை கொடுத்தால் அவனுக்கு அதனால் ஆபத்து நேரிடும் என்று தன்னுடைய மகனுடைய இரத்தத்தை கொடுக்கவும் அந்த மகனுக்கு பிரியமில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த தகப்பனாருடைய மனைவி பரிதவிக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை நான் எப்படியெல்லாம் செல்லமாய் வளர்த்து இவ்வளவு நல்ல ஸ்தானத்திலே வைத்திருக்கிறேனே, ஆனாலும் கூட நான் வளர்த்த மகனுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு இரத்தத்தை கொடுக்க மனதில்லை. தாத்தாவுக்கு பேரன் இரத்தத்தை கொடுக்க முன்வந்தாலும் அதை தடுத்து விடுகிறானே, என் கணவர் உயிருக்கு என்ன செய்வது? அப்படி கலங்கி தவிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த சூழ்நிலையில அந்த மகன் என்ன செய்கிறான், நல்ல வசதி படைத்தவனாய் இருந்ததினால எப்படியாவது பிளட்டை என்ன விலையானாலும் பரவாயில்ல, விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று சொல்லி ரத்தத்தை விலைக்கு வாங்குவதற்காக பிளட் பேங்கிற்கு போகிறான். அங்கே அதே குரூப் ரத்தம் கிடைக்கிறது. ஆனாலும் கூட அந்த ரத்தம் கொஞ்சம் உறைந்த நிலைமையில் இருக்கிறதுனால நர்ஸ்கள் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரத்தத்தை ஏற்றலாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இந்த மகன் என்ன செய்கிறான், யாராவது உறவினர்களோ நண்பர்களோ வந்து உன்னுடைய தகப்பனுக்கு நீ ரத்தம் கொடுத்தால் என்ன, அல்லது உன்னுடைய மகன் ரத்தத்தை கொடுத்தால் என்ன என்று சொல்லி வற்புறுத்தி விடுவார்களோ என்று சொல்லி அந்த ரத்தம் அந்த வயதான தகப்பனாருடைய உடலில் ஏற்றக்கூடிய ஒரு கண்டிஷனில் இல்லாவிட்டாலும் கூட அதனால் அந்த தகப்பனுக்கு ஆபத்து வரும் என்று கூட நினைக்காமல், இல்லை இல்லை வேகமாக ஏற்றி விடுங்கள், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி வற்புறுத்தினதுனால அந்த இரத்தத்தை அந்த அருமையான தகப்பனார் உடலில் ஏற்றுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்ன நடந்தது, அந்த இரத்தம் அந்த தகப்பனார் உடல்ல ஒத்து போகாததினால அந்த தகப்பனுடைய உடல் மேலும் சீரியஸ் ஆகி அவர்கள் மரிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவருடைய நிலைமை ரொம்ப மோசமானது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த மகனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் பேரன் கவலைப்படுகிறான். அந்த தகப்பனை பார்க்க வந்த மகள் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் ரத்தத்தை கொடுத்திருப்பேனே என்று சொல்லி கலங்கி அழுகிறாள். ஐயோ, வேதனையான காரியம், என்ன நடந்தது? அந்த பரிதாபமாய் அந்த தகப்பனார் மரித்து போகிறார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த தாயாரால் யாரையும் குறை சொல்ல முடியவில்லை. எல்லாம் அறிந்திருந்தும் கூட அமைதியா இனி என்ன செய்ய, என் பிள்ளைகளின் சொல்லை கேட்கவில்லையே என்று சொல்லி தன்னுடைய மகளிடம் மாத்திரம் அமைதியாய் புலம்புகிறார்கள்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த தகப்பனார் மரித்து போகிறார்கள். அப்ப இந்த உலகத்துல நம்மை படைத்து தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கி, தாயின் கற்பத்தில் நாம் உருவான நாள் முதல் 24 மணி நேரமும் அந்த கற்பத்திலிருந்து வெளிப்பட்டு நாம் வளர்ந்து பெரிய மனிதர்களாய் ஆகிற வரைக்கும் கூட நம்முடைய உடலிலே ஜீவனை கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை ஒரு அருமையான தகப்பனாய் பாதுகாக்கிற அந்த தேவாதி தேவனுடைய இருதயம் கலங்கி போயிருக்கும். அந்த மகனை பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அந்த மகனை வளர்க்க அந்த தகப்பன் பட்ட பிரயாசம் எல்லாம் அந்த ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் என்ன செய்ய முடியும்? மனித சுவாபம், தன் மனைவி தன் பிள்ளைகள் என்று ஒதுங்குகிற அந்த சுவாபம், பெற்று வளர்த்து ஆளாக்கின தகப்பனை புறம்பே தள்ளுகிற சுவாபம், பாவமான சுவாபம், நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்து கிரியை செய்கிற பாவம் அது. அந்த பாவத்தை கழுவ இந்த பாவிகளான மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இரத்தத்தை கொடுப்பதும் ஜீவனை கொடுப்பதும் சுகத்தை கொடுப்பதும் இயேசு மகாராஜாவின் சுத்த கிருபை என்று மனிதர்கள் அறிந்து உணர்ந்து கொள்வதில்லை. அதே வேளையில நிறைய ஹாஸ்பிட்டல்ல முன்பின் தெரியாத பிள்ளைகள், யாரென்றே தெரியாத பிள்ளைகள், இரக்கமுள்ள அருமையான பிள்ளைகள் வந்து அமைதியாய் மறைவாய் எத்தனையோ நோயாளிகளை தங்களுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து அவர்கள் மரண தருவாயில் இருக்கிற வேளையில அவருடைய இரத்தம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த அருமையான தகப்பன், இந்த அருமையான தாய், இந்த அருமையான சிறு மகள் மறித்து கொண்டிருக்கிறாளே, என்னுடைய இரத்தம் அவர்களுடைய குரூப்பாய் இருந்தால் என் உடலில் இருந்து எவ்வளவு இரத்தம் வேண்டுமானாலும் எடுத்து எப்படியாவது அவர்களை பிழைக்க வையுங்கள் என்று சொல்லி பாரத்தோடு மன வேதனையோடு இரத்தத்தை கொடுத்து மரிக்கும் தருவாயில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை பிழைக்க வைக்கிற அநேக ஆத்துமாக்கள், அநேக நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனாலும் கூட ஜீவனை மீட்டு அவர்கள் மறுபடியுமாய் பிழைத்தெழுந்திருந்தாலும் கூட கர்த்தருடைய கரத்தில்தான் அவருடைய ஆயுசு நாட்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான நாட்கள் வரைக்கும் அது கர்த்தருடைய வருகை நாளாய் இருக்கலாம், பலத்தின் மீதியால் 80 வருஷமாய் இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய சுத்த கிருபையினால்தான் இந்த உலகத்திலே நாம் ஜீவனை பெற்று நீடித்த ஆயுசோடு இருக்க முடியும். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் சொன்ன தேவாதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய ஜீவன் என்பதை அறிந்து உணர்ந்து மனிதர்கள் திருந்தி வாழ்வதற்காகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற திரு இரத்தத்தை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக கல்வாரி மேட்டிலே, கொல்கதா மலையிலே அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு சாதாரண மனிதனை இன்னொரு மனிதன் கொடுக்கிற இரத்தத்தினால பிழைத்து கொண்டான்னா, அந்த இரத்தம் அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் மரிப்பது நிச்சயம்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கே அப்படின்னா நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு சாதாரண மனிதனை இன்னொரு மனிதன் கொடுக்கிற இரத்தத்தினால் பிழைத்து ஜீவனோடு இருப்பது நிச்சயமாயிருந்தால், ஒரு சாதாரண மனிதனுக்கு அப்படின்னா நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு அதிக வல்லமை உள்ளது, எவ்வளவு ஜீவன் உள்ளது என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த விலை மதிப்பில்லாத இயேசுவின் இரத்தம் நம் உடலில் பாய்ந்தோடி செல்லும் போது நாம் ஜீவனை பெறுவது அதிக நிச்சயம். அதனாலதான் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எபிரேயர் 2வது அதிகாரம் 13-14 வசனத்துல, எபிரேயர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம்,
தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்ல. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜாதி மத இன வேறுபாடு கிடையாது. ஏன்னா எல்லாரும் கர்த்தரால் படைக்கப்பட்ட ஜீவன்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனால ஏசப்பா நம்மை சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நேசிக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எபிரேயர் 2 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான அன்பு! நம்மை நம்முடைய ஆதி தகப்பனாம் ஆதாம் செய்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக நம்மை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே பிறந்தார். பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக நம்முடைய சரீரத்தை போன்று பரிசுத்தராம் இயேசு கிறிஸ்துவும் மானிடனாய் இந்த உலகத்தில் பிறந்தார். மாம்சமும் இரத்தமும் உடையவராய். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்கிறார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்கிறார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் பிறக்க வைத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக, என்றும் அழிவில்லாத நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்துல ஒரு பாலகனாய் ஒரு குமாரனாய் பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தார் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அதுதான் இந்த வாரத்திற்குள்ள கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் கொடுத்த வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இப்ப இயேசுவை அறியாத ஜனங்கள் நினைக்கலாம், இந்த சுத்திகரிப்பு எதற்கு என்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்று சிலர் கேலி கூட பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் ஏன் கழுவ வேண்டும் என்று. ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்களாய் இருக்கலாம். அவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறியாத ஜனங்களாய் இருக்கிறதுனால அவருடைய அறியாமையின் நிமித்தமாய் கேலி பண்ணலாம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவ வேண்டும்? பாவ விமோச்சனம் பெற பல வழிகள் இருக்கிறதே, அதை பின்பற்றினார். பல வழிகள்ல மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக மிருகங்களை பலியிடுவதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நல்லவர். ஏன் கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட பாவ சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டால் பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று நினைக்கலாம். பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒன்று கர்த்தருக்கு பிரியமான ஒன்றாய் இருக்கலாம். ஆனால் அந்த பாவ சங்கீர்த்தனத்துல உண்மையாய் பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை விட்டு பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரமே பரலோகத்திற்கு போகலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நானும் கூட ஆசி மதத்தில் இருந்தவள் என்பதால் பாவ சங்கீர்த்தனம் பண்ணின நாட்கள் உண்டு. கான்வென்ட்டில் இருந்து சிஸ்டர்ஸ் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது வரிசையாக போவோம். எங்களுக்குள் பேசிக்கொள்வோம், நீ என்ன பாவம் சொல்ல போகிறாய் என்று. என் ஃப்ரெண்டிடம் நான் கேட்டிருக்கிறேன், நீ என்ன பாவம் சொல்ல போகிறாய் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவ சொல்வா, நான் சொல்ல போறேன், பொய் சொன்னேன், அப்பா அம்மாவை ஏசினேன், அக்காவை அடிச்சேன் என்று சொல்லி
எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவளும் கூட அப்படி செய்திருக்க மாட்டாள். அவள் அதை என்னிடம் சொல்லும் பொழுது அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி ஃபாதரிடம் சொல்லி, நான் அந்த தப்புகள் எல்லாவற்றையும் செய்யாதிருந்தாலும் கூட ஒரு பயத்தோடு சொல்லிவிடுவேன். அதற்கு பிறகு ஒரு ஜெபம் செய்ய சொல்வார்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்வார்கள். அதை அப்படியே முழங்கால் படியிட்டு கருத்தோடு சொன்னதோடு, என்னுடைய பாவம் முடிந்து விட்டது, என் ஃப்ரெண்டோட பாவம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்துக் கொள்வோம். குடும்பமாய் சென்றாலும் கூட பாவங்களை அறிக்கையிடுவதற்காக வரிசையாய் நிற்கிற வேளையில கிட்டே வரும் பொழுது எனக்கு முன்னால் இருக்கிறேன் என் அக்காவிடம் கேட்பேன், நீ என்ன பாவம் சொல்ல போகிறாய் என்று. என் அக்காவும் சில பாவங்களை சொல்வாள். நானும் அவளும் கருத்தாய் அதையே அறிக்கையிட்டு எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்துக் கொள்வோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் ஆர்சி மதத்தில் உள்ளவர்கள் யாரையும் குறை சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. அந்த மதத்துல பக்தி வைராக்கியம் அதிகம் உண்டு. ஆர்சியில உண்மையாய் பாவங்களை அறிக்கையிடுகிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு அது சூது அறியாத பிராயம், அறியாமை வேறு. சிஸ்டர்ஸ் நன்றாக எப்படி பாவ சங்கீதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருந்தாலும் கூட கேட்டிசம் கிளாஸ்கள்ல அருமையாய் சொல்லிக் கொடுப்பார்கள். பரலோகம் ஏது, நரகம் ஏது என்று பிசாசை குறித்து ஒரு பயம் வரும்படியாய், பாவத்திற்கு எப்படி விலக வேண்டும், எப்படி மோட்ச ராஜ்யத்திற்கு போக வேண்டும், அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அருமையாய் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனாலும் கூட அதை புரிந்து கொள்ளாத வெகுளியான பிராயமாய் இருந்ததுனால நாங்கள் எப்படி செய்வோம், எல்லாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்திருக்கிறோம். இதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு என்று நாங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்ததுனால அப்படி செய்வோம். ஆனா கர்த்தரை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையான பாடல் ஒன்று ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின பாடல். ஃபாதர் பெர்க்மான்ஸை குறித்தவங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆர்சி மதத்தில்தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு ஃபாதராய் இருந்தவர்கள். அவர்கள் மூலமாய்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாடலின் வரிகளை கொடுத்து பாடச் சொல்லி அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ள செய்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அன்பான தேவ ஜனமே, நம்ம எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய வருகை நாள்ல நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரோடு மகிழ்ந்து களி கூறணும்னா இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்றே தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்றே தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு. அதை உணர்ந்த இந்த பாடலின் வரிகளை நாம் சேர்ந்து பாடலாமா? உறுதியான விசுவாசத்தோடு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை, நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்றே தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. யார் நம் பாவங்களை மன்னிப்பதற்காக ரத்தத்தை சிந்துவார்? பாவ மன்னிப்பு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி நம்மை சுத்திகரிக்கும் என்று பல கேள்விகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட எழும்பும். இதற்கெல்லாம் தெளிவான விடையை, ஒரு பதிலை இயேசு மகாராஜா அந்த செய்தியின் மூலமாய் தருகிறார். யார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்துவார்? ஒரு மனிதனால் அதை செய்ய முடியாது. கர்த்தரால் மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இரத்தத்தை சிந்த முடியும். பாவ மன்னிப்பு என்றால் என்ன? இந்த உலகத்திலே ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் நம் இரத்தத்தோடு இந்த பாவம் கலந்திருக்கிறதுனால அந்த பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரமே உண்டு என்பதை நாம் அறிந்து உணர்ந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கண்ணீரோடு அவரை தேடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில நாம் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். இதுதான் பாவ மன்னிப்பு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவங்களை மன்னிப்பதற்காக ஆடுகளை பலி கொடுப்பது தவறான காரியம். பாவ மன்னிப்பு பெறுவதற்காக பல இடங்களுக்கு செல்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். பாவத்திலே உழன்று கொண்டு பாவ மன்னிப்பு கேட்காமல், அதுவும் நம் தேவாதி தேவனாகிய நம்மை படைத்த ஜீவனுள்ள தகப்பனிடம் பாவ மன்னிப்பு கேட்காமல் நானும் பரிசுத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அலைந்து தெரிவது அறிவில்லாத ஜனங்களுக்கு பிரியமான காரியம். நான் முதலில் சொன்னதுதான் பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி நம்மை சுத்திகரிக்கும்? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிலுவையில் நம்முடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தத்தை சிந்தி மரித்தார் என்று விசுவாசிக்கணும். முதல்ல நாம் ஒரு கேள்வியை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வரும் சுத்திகரிப்பு எதற்கு என்று. இந்த சுத்திகரிப்பு எதற்கு என்று தெரிந்தால்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுக்கு தெரியும். எனக்கன்பான தேவ ஜனமே, சுத்திகரிப்பு என்றால் என்ன? கழுவப்படுவது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய வஸ்திரங்கள், நீங்கள் போடுகிற ட்ரெஸ்கள் அழுக்காயிருந்தால் அப்படியே அந்த அழுக்கோடு பல நாட்கள், ஏன் 2-3 நாட்கள் அந்த வஸ்திரங்களை நீங்கள் உடுத்தினால் என்ன ஆகும்? நாற்றம் எடுக்கும். சிறு பிள்ளைகள் கூட உங்ககிட்ட வர பயப்படும் இல்லையா? ஏன் உங்களுக்கே உங்களை பார்க்க ஒரு அருவருப்பாக குமட்டி கொண்டு வரும். உடனே நீங்க என்ன செய்வீங்க? நீங்க உடுத்தி இருக்கிற அந்த அழுக்கான வஸ்திரங்களை களைந்து போட்டு புது வஸ்திரங்களை, புது ட்ரெஸ் இல்லைன்னா சுத்தமான ட்ரெஸ்களை உடுத்துவீங்க இல்லையா? அல்லது அதை துவைத்து உடுத்துவீங்க. அந்த சுத்தமான வஸ்திரங்களை நீங்க உடுத்தின பிறகுதான் உங்ககிட்ட எல்லாரும் வருவாங்க. உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ல தான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று எல்லாரும் சொல்வாங்க. இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு, ஏன் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டீங்க என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு சாதாரண வஸ்திரத்தை
ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுத்திகரிப்பு, உயர்ந்த வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படுவது அவசியமான ஒன்று. நம்ம எல்லாரும் யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர், ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜாவுடைய பிள்ளைகள். அதனால நம்முடைய ஆடைகள் அழுக்கில்லாமல் இருக்கணும். நம் ஆலயங்களுக்கு செல்லும் வேளையில ஒரு கல்யாண வீட்டுக்கு செல்வதா இருந்தால் நல்ல உயர்ந்த பட்டு சேலைகளை உடுத்தி கொண்டு போவார்கள். ஆனால் அதே வேளையில சர்ச்சுக்கு செல்வதா இருந்தால் ஒரு சாதாரண கொஞ்சம் அழுக்கா இருந்தாலும் கசங்கி இருந்தாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு தானே என்று சொல்லி அநேகர் செல்வதுண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இல்லை சர்ச் என்றாலும் சரி, சபைகளாய் இருந்தாலும் சரி, ஜெப மையங்களாய் இருந்தாலும் சரி, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த இடமாய் அது இருக்கிறதுனால, கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால, சாதாரண வஸ்திரமாய் இருந்தாலும் கூட அது சுத்தமாய் தூய்மையாய் நன்றாய் இருப்பது அவசியமான ஒன்று. மத்தேயு 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் வேகமாய் வாசிக்கலாமா? மத்தேயு 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து கர்த்தர் ஒரு அருமையான உவமையை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போயிடோ, என் விருந்தை ஆயத்த பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமையை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதாம்? தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ராஜா வீட்டு கல்யாணம்னா சும்மாவா? நல்ல ருசியான பல வகையான உணவுகள் நிறைந்த விருந்து. அந்த ராஜா கல்யாணத்திற்கு விருந்தாளிகளை அழைத்து வர சொல்கிறான். ஆனால் நிறைய பேர் அவன் வார்த்தைகளை அசட்டை பண்ணி விருந்துக்கு அழைப்பதற்காக ராஜாவால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை கொலை செய்து விடுகிறார்கள். சிலர் எனக்கு அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது என்று சொல்லி வெளியே சென்று விடுகிறார்கள். அவன் என்ன செய்யறான்? வழிச்சந்தைகளிலே போய் வழியே காணப்படுகிற எல்லாரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். இப்ப என்ன ஆகுது? அந்த ராஜா கல்யாணத்திற்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை விருந்தாளிகளை அழைத்து கொண்டு வர சொன்ன வேளையில வழியிலே போவோர் வருவோர் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்ததுனால கல்யாண சாலை விருந்தாளிகளால் இணைத்திருக்கிறது. விருந்து என்றாலே ஒரு கூட்டம் கூடிவிடும் இல்லையா? அந்த விருந்தாளிகளை பார்ப்பதற்காக ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை பார்க்கிறான். அவனை அங்கே கண்டு அந்த ராஜா கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மனிதனை பார்த்து, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்கிறான். உடனே அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. தன் பணிவிடைக்காரரை கூப்பிடுகிறான். அவர்களிடம் அவன் கைகளையும் கால்களையும் கட்டி
புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப நீங்க நினைக்கலாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லிவிட்டு கல்யாண வஸ்திரத்தை குறித்து பேசுகிறாளே என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அருமையான ஒரு சாண்டல் கலர் பட்டு கட்டி கிளம்பி வெளியே வந்து விட்டீர்கள். பல சகோதரிகள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்னா நிறைய மணி நேரம் செலவிடுவார்கள் அல்லவா? மேக்கப் பண்ணி ரொம்ப நேரம் செலவிடுவார்கள். கத்து நல்லவர். ஆனால் கத்தருடைய மகள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்னா ஒரு 5 நிமிஷம், மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்போ கத்தருடைய பிள்ளைகள், நீங்க அருமையான ஒரு சாண்டல் கலர் பட்டை கட்டி கிளம்பிட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க. மழை நேரம், அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வந்து நீங்கள் உடுத்தி இருந்த பட்டு சேலையில கொஞ்சம் சேற்றை வாரி இறைத்து விட்டு சென்று விட்டது. என்ன செய்வீங்க? அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போவீங்களா? இல்லை அல்லவா? அதுல ஒரு சின்ன டாட் அளவு அழுக்கு பட்டிருந்தாலும் கூட வீட்டிற்கு வந்து அந்த சேலையை மாற்றிவிட்டு வேற நல்ல சேலையை உடுத்தி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவீங்க இல்லையா? இல்லைன்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்க என்று. அல்லது உங்க வெண்பட்டு சாரியில அல்லது உங்க ஒயிட் கலர் ஷர்ட்ல ஒரு இங்கு கரை வந்தாலும் கூட அப்படித்தான் செய்வீங்க இல்லையா? அந்த கரையை போக்கும்படி துவைப்பீர்கள். துவைத்து அதை வெயிலில் காய வைத்து அயன் பண்ணி அது கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபங்க்ஷனுக்கு பிந்தி போனாலும் பரவாயில்ல, சாப்பிட தானே போகிறோம் என்று சொல்லி கல்யாணத்துக்கு நீங்க போவீங்க. ஒரு சாதாரண ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா இங்கே ஒரு கல்யாண விருந்து எங்கே நடக்கிறது? பரலோக ராஜ்யத்துல. ராஜா யாரு? இயேசு மகாராஜா. அந்த விருந்துக்கு வந்தவர்கள கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனை அந்த ராஜா புறமான இருளிலே தூக்கி போட சொல்கிறார். அங்கே என்ன இருக்கிறது? அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது. அப்ப அந்த புறமான இருள் எது? நரகம். அப்ப பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறவர்கள் எல்லாம் யாரு? கல்யாண வஸ்திரம் தரித்தவர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்கள் அவர்கள்தான் கல்யாண சாலைக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து கர்த்தருடைய மகிழ்ந்த களி கூறுகிறவர்கள். வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9, 13, 14 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 9, 13, 14 வசனம், அதிலே நாம் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்துல ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று. 7:13 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே நாம் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்துல வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை ஏந்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு மகாராஜாவின் முன்னாலே நிற்பதை பார்க்கிறோம். அவர்கள் உடுத்தி இருக்கிற ஆடை வெண் வஸ்திரம். அவர்களை பார்த்து கேட்கிறான், ஒரு மூப்பர்களில் ஒருவன் கேட்கிறான், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று, இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று. அதற்கு யோவான் சொல்கிற பதில், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்று. உடனே அவன் சொல்கிறான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று. அந்த உபத்திரவத்தின் பாதையிலும் கூட அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப பரலோக ராஜ்யத்துல வெண் வஸ்திரம் தரித்து வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை ஏந்தி கர்த்தருடைய சமூகத்துல நிற்கணும்னா அந்த ஜனங்கள் அவருடைய பாவங்களை, அவருடைய அழுக்கான வஸ்திரங்களை தேவ ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்ட அந்த வஸ்திரங்களை உடுத்தினவர்களாயிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அதாவது
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தம், தேவ ஆட்டுக்குட்டியானவரின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அதனாலதான் அவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வெண் வஸ்திரங்களை உடுத்தியிருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷமாய், சஞ்சலம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, தவிப்பில்லாத அருமையான அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க தகுதி பெற்றவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரத்துல ஒரு கரை இல்லை, ஒரு அழுக்கில்லை. வெண்மையான தூய்மையான வஸ்திரம், அதாவது பாவம் இல்லாத, பாவ கரைகள் இல்லாத வஸ்திரம். இந்த உலகத்துல தாங்கள் செய்த பாவங்களை கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கினவர்கள். அதனால்தான் அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்கள் பாவ கரைகள் படிந்த அந்த அழுக்கான அங்கிகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அதனாலதான் அவர்களுக்கு பாவ கரையில்லாத வெண் வஸ்திரம் பரலோக ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ரட்சிப்பு அவசியம். நாம் ரட்சிக்கப்படணும்னா ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரை என்று ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கப்படணும். ஏன்னா எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல, எபிரேயர் 12:14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வெண் வஸ்திரம் தரித்த கூட்டம் கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்துக் கொள்ளப்பட்ட கூட்டம். அவர்கள் அந்த வெள்ளை அங்கிகளை தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டதற்கு அடையாளமாய் உடுத்தி இருக்கிறதுனால அவர்கள் தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி. சகரியா 3வது அதிகாரம் 3, 4, 5வது வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சகரியா 3வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் அங்கே நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை என காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகரியா 3வது அதிகாரம் 3, 4, 5வது வசனங்கள்ல பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். யார் அவன் வலது பக்கத்திலே நிற்கிறான் என்று பார்த்தால் சாத்தான். அந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு துரோகம் செய்வதற்காக சாத்தான் அவன் வலது பக்கத்தில் இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை கடிந்தாப்புறப்படுத்துகிறார். ஆனால் இந்த யோசுவா அவன் பிரதான ஆசாரியனாய் இருந்தாலும் கூட சகரியா 3:3 யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். எங்கே யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டு தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அன்பான தேவ ஜனமே, இங்க பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கான வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றதை பார்த்து சகரியா 3, 4, 5 கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். யோசுவா உடுத்திருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு நல்ல சுத்தமான வஸ்திரங்களை, சிறந்த வஸ்திரங்களை உடுக்க செய்கிறார். அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசுவா
அழுக்கான வஸ்திரங்களை உடுத்தி இருந்தாலும் கூட அவனுடைய அழுக்கான வஸ்திரங்களை களைந்து அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை உடுத்துவதற்கு முன்னால கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுடைய அக்கிரமங்களை, யோசுவாவுடைய பாவங்களை அவனிடமிருந்து நீங்க செய்து அதற்கு பிறகுதான் சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பித்தார். அதற்கு பிறகுதான் அவனுடைய சிரசின் மேல், அவன் தலையின் மேல் ஒரு சுத்தமான அருமையான பாகையை வைக்கிறார்கள். பாகை என்றால் ஒரு தொப்பி என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு கிரீடம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு சுத்தமான வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். யோசுவா பிரதான ஆசாரியனாய் இருந்தாலும் கூட அவனுடைய பாவங்கள் முற்றிலும் கழுவப்படாததினால அவன் அழுக்கான வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நின்றான். அதை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? யோசுவாவுடைய அக்கிரமங்களை முதலில் அவனிடமிருந்து நீக்கி போடுகிறார். அவனுடைய பாவங்களை, அவனுடைய மீறுதல்களை அவனை விட்டு அகலச் செய்து அதற்கு பிறகு அவன் பாவமர கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டதின் அடையாளமாய் அவனுக்கு ஒரு நல்ல வெண் வஸ்திரத்தை உடுத்தி அவனுக்கு ஒரு நல்ல சுத்தமான பாகையை அவன் தலையின் மேல் வைக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிரதான ஆசாரியனாய் இருந்தாலும் கூட, சின்ன பாவமாய் அற்ப பாவமாய் இருந்தாலும் கூட, அந்த பாவங்கள் அவனை விட்டு நீக்கப்பட்ட பிறகுதான் அவன் அழுக்கான வஸ்திரங்களை கழற்றி சிறந்த வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த வஸ்திரம் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கோ அல்லது மற்ற மனிதர்களுக்கோ தரிப்பிக்கப்படணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கணும். எப்படி நம்முடைய வஸ்திரத்துல ஒரு கரைப்பட்டா எப்படி அதை கழட்டி சுத்தமான வஸ்திரத்தை உடுத்துகிறோமோ, அதுபோல நம்முடைய ஆத்மாவுல பாவ கரை இருந்தா அதை நீக்கி பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன தேவனுடைய சாயலை நாம் தரிக்கணும். அதற்குத்தான் இந்த சுத்திகரிப்பு அவசியம். தேவனுடைய சாயலை நாம் தரித்து கொண்டால்தான் பரலோக ராஜ்யத்துல கர்த்தரோடு அகமகிழ்ந்து களி கூற முடியும். அப்ப இந்த சுத்திகரிப்பு இயேசுவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த சுத்திகரிப்பு அவசியமான ஒன்று. இது தண்ணீரால் கழுவி சுத்தப்படுத்த முடியாத ஒரு சுத்திகரிப்பு. அப்ப நமக்காக நம்முடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்தான் பாவிகளாகிய நம்மை சுத்திகரிக்க முடியும். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வருகிற சுத்திகரிப்பு அவசியமான ஒன்று என்று. அதனாலதான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 நாம் பார்த்தோம். ஏசப்பா சிந்திய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், தாங்கள் செய்த பாவங்களினால் கரைப்பட்ட தங்கள் அங்கிகளை, தங்கள் வஸ்திரங்களை தேவ ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பான் சொன்ன தேவன் இவர்களை காப்பாற்றி மீட்டெடுத்து தன் சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பின் வெண் வஸ்திரங்களை அவர்களுக்கு தரிப்பித்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இனிமேலாவது நீங்க உங்க குடும்பங்கள்ல அழிந்து போகிற வஸ்திரங்களுக்காக, ட்ரெஸ்ஸுகளுக்காக சண்டை போடாமல், அது அழிந்து போகின்ற ஒன்று, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதற்காகவா நாம் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்கிறோம் என்று அறிந்து உணர்ந்து திருந்தி வாழ கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. வீடுகளில் சண்டை நடக்கும் இல்லையா? புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா இது எனக்கு, இது உனக்கு என்று சொல்லி குட்டி பிள்ளைகள், பெரியவர்களும் கூட எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை தந்து விட்டார்களே, எனக்கு நல்ல வஸ்திரத்தை தரவில்லையே, எனக்கு சாதாரண ட்ரெஸ்ஸை தந்து விட்டார்களே என்று சொல்லி சண்டை போடுவார்கள் அல்லவா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அது கொஞ்ச நாட்கள் அழகாய் இருக்கிற ட்ரெஸ்ஸுகள், ஆனால் அழியாத வெண் வஸ்திரம் தான் பரலோக ராஜ்யத்துல நமக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த அழியாத வெண் வஸ்திரத்திற்கு தான் நாம் ஆசைப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னென்றைக்கும் அழிவில்லாத அந்த வெண் வஸ்திரங்களை உடுத்தினால்தான் அந்த பரலோக சந்தோஷத்தை நாம் பெற முடியும்.
வேறு ஒன்றும் அதற்கு இடே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த செய்திக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்து உணர்ந்து கொள்ள இந்த செய்தியின் அடுத்த பகுதியை கர்த்தருக்கு சித்தமானார் அடுத்த வாரம் வியாழக்கிழமை தொடர்ந்து நாம் கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை நாம் அறிந்து உணர்ந்து நம்மை நாமே தகுதிப்படுத்தி இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் ஆண்டவருடைய வருகை நாள் அவரால் அழைத்து செல்லப்பட நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன், அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஆமென், அல்லேலூயா. நன்றி இயேசப்பா. இயேசப்பா, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்பா. எங்களுக்காக அல்லப்பா, உடைய நாம மகிமைக்காக அநேகர் உடைய இரத்தத்தின் வல்லமையை அறிந்து உணர்ந்து திருந்தி வாழ கர்த்தர் நீர் ஒரு தருணத்தை கொடுப்பதற்காக உடைய வார்த்தைகள், உடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பன். தொடர்ந்து இந்த செய்தி வேளையை நீங்க நடத்துங்க தகப்பன். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் ஒக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.